ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம், நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த பதிவிலே நாம் ஜாதகத்தின் மூலமாக ஒரு செயல் நடைபெறும் காலத்தை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஜாதக பலன் கணித்தலிலே நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்கு முன்பதாக அதற்குரிய காலத்தையும் நேரமும் வந்துள்ளதா என்பதை நாம் காண்பதற்கு அது எந்த செயல் என்பதோ அதற்கு சம்பந்தப்பட்ட பாவகத்தை ஆராய்வு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தொழில் துவங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதற்குரிய காலம் என்று சொல்லும் பொழுது 10ஆம் பாவகம் என்பது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அனைத்து மூல நூல்களிலும் உள்ளது. எனவே இந்த 10ஆம் பாவகத்துக்கு சம்பந்தப்பட்ட கோள்கள் அனைத்தையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது முக்கியமாக 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவக அதிபதியினுடைய நிலைமையை ஆராய வேண்டும். அவர் உச்சம் பெற்றுள்ளாரா, நீச்சம் பெற்றுள்ளாரா, நட்பு வீட்டில் இருக்கின்றாரா, பகை வீட்டில் இருக்கின்றாரா, நல்ல பாவகத்திலே அமர்ந்துள்ளாரா என்பதை முதலில் காண வேண்டும். அடுத்ததாக அந்த 10ஆம் பாவகத்தினுடைய காரகக்கோள் என்று சொல்லக்கூடிய தொழிலை தரக்கூடிய சனி பகவானுடைய நிலைமையை ஆராய வேண்டும். மூன்றாவதாக நடக்கின்ற தற்பொழுது தசா புத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அந்த ஜாதகருக்கு நடக்கின்ற தசா புத்தி, சித்திரம், அந்தரம், சூட்சமம் இவை அனைத்தையும் நாம் ஆராய வேண்டும். நான்காவதாக இந்த 10ஆம் பாவகத்துக்கு தொடர்புடைய கோள்கள், அதில் இருக்கின்ற கோள், 10ஆம் பாவகத்தை பார்க்கின்ற கோள், அடுத்து வேறு எந்த கோள்களுடைய தொடர்புகள் 2ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ அல்லது 4ஆம் அதிபதியோ, அவ்வாறு லாபஸ்தான அதிபதியோ 11ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ எந்த கோளினுடைய தொடர்பு அந்த 10ஆம் பாவகத்திற்கும் அல்லது 10ஆம் பாவக அதிபதிக்கும் ஏற்பட்டுள்ளது என்பதை ஆராய வேண்டும். இதையும் வைத்து நடக்கின்ற தசா புத்தி அதற்கு அனுகூலமாக உள்ளதா, 10ஆம் பாவ அதிபதியினுடைய திசைக்கு அனுகூலமாக உள்ளதா, மேலும் அவருக்கு அன்று பார்க்கின்ற நேரத்திலே நடக்கின்ற தற்சமய கிரக நிலை என்று சொல்லக்கூடிய கோச்சார நிலையையும் அதனுடைய கோள்களையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் பார்த்து அந்த காலத்தை, அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து அதிலே அந்த தொழிலை ஆரம்பித்தால் அது அமோகமான முறையிலே நடக்கும். எனவே ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக அந்த ஜாதகருடைய யோக நிலைகளையும் மற்றும் லக்னாதிபதியினுடைய நிலைமையும் மற்றும் எந்த தொழில், எந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பாவகத்தினுடைய நிலைகளையும் ஆராய்ந்து செய்து நாம் முடிவெடுத்தால் அது நிச்சயமாக வெற்றியாகவே அமையும். எனவே இதை கருத்தில் கொண்டு அனைத்து வாடிக்கையாளர்களும் ஜோதிட நண்பர்களும் மற்றும் அனைவரும் தெரிந்து அதன்படி ஆராய்வு செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய வெற்றி நிச்சயம். உதாரணமாக, ஒருவர் திருமணத்திற்கு வருகின்றார். அவருடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது
திருமண காலம் என்பது வந்துவிட்டதா? பொதுவாக 25 வயதிலிருந்து தற்போது உள்ள காலத்திலே 31 வயசு 35 வயது வரைக்கும் திருமணங்கள் நடைபெறுகின்றன. எனவே அந்த காலகட்டத்திலே அந்த குழந்தையினுடைய தசாபுத்தி நிலைகளை உறுதியாக ஆராய வேண்டும். மேலும் அதற்கு தொடர்புடைய பாவகங்களையும் ஆராய்வு செய்து அந்த காலத்தை தேர்வு செய்தால் நிச்சயமாக அது வெற்றியாகவே நடக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் அவர்களுடைய ஜாதக நிலைகளை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். இதுவே இந்த பதிவின் கருத்தாகும். நன்றி, வணக்கம்.